மதுரை மாநகர பத்திரிகையாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி மற்றும் சோசியல் மீடியா துறை நண்பர்கள் அனைவரும் எங்கள் ஒலிம்பியல் சர்வீஸ் நிர்வாகத்தின் சார்பாக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மதுரை மாநகருக்கு இதற்கு முன்பு மைதானத்தில் நடைபெற்ற சர்க்கஸ் நிகழ்ச்சியை கண்டிருப்பீர்கள். ஆனால் மதுரை மாநகர் இதுவரை கண்டிராத வெளிநாட்டு கலைஞர்கள் இந்த மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான், மணிப்பூர் மற்றும் பல வெளிநாடுகளை சேர்ந்த கலைஞர்கள் பங்கு பெறும் மயிர்கூச்சலின் சாகச நிகழ்ச்சிகளை எங்கள் அரங்கத்தில் ராஜா முத்தைமன்ற அரங்கத்தில் வருகின்ற 31ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளோம். எங்களது நிகழ்ச்சிகள் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இலங்கை மற்றும் பல வெளிநாடுகளில் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தி பின் முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு மதுரை மாநகருக்கு ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம். இது மாதிரி கிரவுண்டில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறோம் சார். இங்கே அரசரடி ஐயர் பங்களாடம் ஃபர்ஸ்ட் டைம் ஆடிட்டோரியம்ல நாங்கள் மற்ற சிட்டிலலாம் அதர் ஸ்டேட்லாம் பண்ணியிருக்கோம், வெளிநாட்டில் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில் பண்ணுறோம் ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம் தான். ராஜா முத்தைய மன்றத்தில் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஹாலில் எங்களது சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் ஜூலை 31ஆம் தேதி, ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2 வெள்ளி சனியார் 3 நாட்கள். அப்புறம் அதை அடுத்த வாரம் வெள்ளி சனியார், அதாவது 7, 8, 9 ஆகஸ்ட் 7, 8, 9 ஜூலை 31, 1, 2 வெள்ளி சனியார். அதை அடுத்தது 7, 8, 9 ஆகஸ்ட் 7, 8, 9 இந்த 2 வெள்ளி சனியாரில் எங்கள் ப்ரோக்ராம்ஸ் இங்கே நடத்துகிறாங்க. அதில் வெள்ளிக்கிழமை 3 ஷோ நடக்கும் சார். 2 மணி, 4:30, 7:30. மற்ற நாட்கள் சனி ஞாயிறில் 4 காட்சிகள் நடைபெறும். காலை 11 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ நடத்துகிறோம். அதுக்கப்புறம் 2 மணி, 4:30, 7:30 ஒவ்வொரு ப்ரோக்ராமும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் நடக்கும் சார். மற்றும் எங்களோட டிக்கெட் கட்டணத்துங்க 200 டிக்கெட் இருக்குங்க. 200 லாஸ்ட் லோயின் வரும் சார். 200, 300, 400, 500, 710 விஐபி கிளாஸ் ஸ்டேஜ் பக்கத்தில் வர மாதிரி 5 கிளாஸ் சார். 200, 300, 400, 500 விஐபி கிளாஸ் பண்ணல ஸ்டேஜ் பக்கத்தில் 710. அந்த 710 கடைசி 200 டிக்கெட்டும் லிமிடெட் சீட்ஸ் தான். ஒரு 50-60 சீட் தான் இருக்கு சார். மற்ற எல்லாமே ஒரு 300 சீட்ஸ் கிட்ட வருங்க. அரங்கத்தில் இங்கே கேன்டீன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க சார். வர பப்ளிக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன்டீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. மற்றும் டிக்கெட்ஸ் புக் மை ஷோ த்ரூவில் நிறைய டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆகுதுங்க சார். புக் மை ஷோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம், ஜிபேயில் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இங்கே வருகிற 29ஆம் தேதி காலையிலேருந்து இங்கே ராஜா முத்தைய மன்ற மார்க்கத்திலே டைரக்டாக டிக்கெட் சேல்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அப்படி வேணுங்கிறவங்க நம்ம வாங்கிக்கலாம் சார். எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு அந்த ஃபார்மில் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம் மதுரைக்கு வந்துடுவோம். கிராண்டான ப்ரோக்ராம்ஸு, இந்த ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம்ஸு, அதாவது மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ப்ளஸ் மணிப்பூர் ஆர்டிஸ்டோட ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டாக ஏஎஸ்ஆர்பேட்டில் ரொம்ப லைட்டிங் ஃபுல்லாக கிராண்டாக போட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். மதுரை மாநகர மக்களும் ப்ரெஸ் மீடியாவும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு தாழ்மையை கேட்டுக்கிறேன். எவ்வளோ நிகழ்ச்சிகள் சார்? ரிங் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குங்க சார், ஜோக்கர் ப்ரோக்ராம் இருக்குது, ஜிம்னாஸ்டிக் ப்ரோக்ராம், மியூசிஷியன் ப்ரோக்ராம் எல்லாம் கலந்து வரோம் சார். ஒரு 2 மணி நேரம் நடக்கும். 2 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். எவ்வளோ கலைஞர் கிட்டத்தட்ட இதில் செலக்டிவ் அந்த ஃபாரினர்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறதுனால ஒரு 25 பேர் தான், 22, 25 பேர் தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் மட்டும் ஆனால் கிராண்டாக இருக்கும், நல்ல கிராண்டாக. இது வரைக்கும் மதுரை பப்ளிக்கு நீங்கள் பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான என்டர்டைன்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க. மதுரை சிட்டி ஸோ மற்ற சின்ன உள்ள இருக்குது ஆடிட்டோரியம்ஸ் நிறைய இருக்குங்க சார். இது பெரிய ஒரு நிறைய செலவுகள் இருக்குது. பெரிய ஊரில் போட்டால் தான் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்குது. அப்படிங்கிறனால மதுரை இன்னொரு அசோசியேஷன் நாங்கள் இதுக்கு முன்னாடி வேறு இந்த கிரவுண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஐயர் பங்களா அரசடியில் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆடிட்டோரியம்ல ஃபர்ஸ்ட் டைம் இதான் ப்ரோக்ராம் சார். எதனால இப்போ திறந்தவெளி மைதானத்தில் அதிக அளவுக்கு கூட்டம் வரலையா? அதனால இல்லை அப்படி இல்லை சார். அதுக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு டீம் இருக்காங்க சார். ஆடிட்டோரியம் பண்ணுறது இவங்களுக்கு செப்பரேட் ஒரு டீம் சார். இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது பாஸ்ட் 5 இயர்ஸாக நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மதுரைக்கு இந்த மாதிரி நடக்குது. ஸோ இவங்க மெயினாக இந்த என்ன மாதிரியான இது பண்ணிக்கிறாங்க? அதாவது ஆமாம் சார், இருக்குங்க சார். இந்த ஜிம்னாஸ்டிக், இந்த சைக்கிள், இல்லை இந்த சைக்கிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 2 வீலர் 3 வீலர் சைக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிம்னாஸ்டிக் இருக்குங்க. மெக்சிகன் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தலையில் முடியில் கட்டி அவங்க பண்ணுற ப்ரோக்ராம்ஸ், அந்தரத்தில் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குங்க. ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஃபுல்லி ஏர் கண்டிஷன் கம்ப்ளீட்டாக பண்ணி ரொம்ப கிராண்டாக இருக்குங்க சார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அனிமல்ஸ் சார், அனிமல்ஸ் நாட் ஒன்லி இன்டோர் அவுட்டோர் ப்ரோக்ராமே அனிமல்ஸ் இல்லைங்க. நியர்லி 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அனிமல்ஸில் கவர்மெண்ட் எடுத்துட்டு. எப்படிங்க சார்? ஆமாம் சார், ஃபுல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் சார். 2 மணி நேரம் இருக்கும். அதில் இடையில ஒரு சின்ன பிரேக் இருக்கும், இன்டர்வல் மாதிரி. அதாவது கேன்டீன் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வந்தாலும் சர்க்கஸ்க்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது? அது குறிப்பாக மதுரை மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது சார்? மதுரை நாங்கள் அவுட்டோர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்டோர் பண்ணுறோம். அவுட்டோர் பண்ணுறப்ப நிறைய மேக்ஸிமம் எல்லா டைமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. இப்போ மதுரை பப்ளிக் சர்க்கஸ் ரொம்ப
எப்பயுமே மற்ற சர்க்கஸும் எக்ஸிபிஷன் ரெண்டுமே இங்கே எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நாங்கள் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. ஆடிட்டர் ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் வந்து டெஃபினெட்லி சொல்லலாம் சார், நல்ல கிராண்டாக இருக்குங்க. ஒரு சர்க்கஸை ஒட்டி பார்க்கும்போது அந்த விலங்குகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுக்கு முன்னாடி சர்க்கஸ்களை வந்து எந்த அளவுக்கு ஆமாம் சார், அனிமல்ஸில் சீஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அனிமல்ஸில் சீஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பப்ளிக் மத்தியில் கொஞ்சம் அதனுடைய ஒரு வித்தியாசங்கள் நல்லா தெரிஞ்சது. கொஞ்சம் ஒரு பிரேக் இருந்தது. அது நாளாக அது பப்ளிக் தெரிஞ்சிருச்சு. அது கவர்மெண்ட் ஆர்டர்னால அப்படி சீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலான ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் போட்டு அது டேலி பண்ணி ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம் இப்போ பாருங்க இங்கே இப்போ போடுறோம்னா பிக்கப் ஒரு இது ஹோப் இருக்குன்னா நம்ம ஃபாரினர்ஸ் டிஃப்ரெண்டான ஒரு ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்டான ஃபாரினர்ஸ் வச்சு பண்ணாதான் சக்ஸஸ் பண்ண முடியும். பப்ளிக்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். கவர்மெண்ட்ல நம்ம டோட்டலாக சர்க்கஸ் டீம் சார்பாக அதுக்கு உண்டான கோரிக்கை கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்டேட்ல சென்ட்ரல் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கு சர்க்கஸ் தொழில் மேல நடைமுறையாக இருக்கிறது வந்து உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது ப்ரெஸ் மீடியா நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி டிமாண்ட் வச்சிருக்கீங்க? அதான் சார், அனிமல்ஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. அனிமல்ஸை கொடுத்துருந்தா கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணாங்க வரல. அட்லீஸ்ட் டொமஸ்டிக் கொடுக்கலாங்க. வைல்டு இல்லாட்டாலும் டொமஸ்டிக் கொடுத்த அந்த யானை ஒட்டகம் இதெல்லாம் கொடுத்துட்டா கூட இன்னைக்கு சில்ட்ரன் அனிமல்ஸ் சுத்தமாக இல்லைங்கிறனால வந்து கொஞ்சம் ஃபீல்டுக்கு சர்க்கஸ்க்கு வந்து பப்ளிக் வந்து கம்மியாச்சுங்க. பட் இப்போ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துச்சு நாங்கள் போடுறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. பட் அனிமல்ஸ் தான் இன்னும் நல்லா இருக்கும். நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அனுமதிக்கிட்டு போறீங்கல்ல, அதுதான் அந்த நடைமுறைகளை இல்லை சப்போர்ட்டிவாக தான் சார் இருக்குங்க சார். அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது நல்லா தான் பண்ணுறாங்க. சொல்ல ப்ராப்ளம் சர்க்கஸ்ங்கிறப்போ ஒரு சிம்பத்தி சர்க்கஸ் எக்ஸிபிஷனுக்கு ஒரு சிம்பத்தி இருக்குங்க. இப்போ வெளியில இருந்து வராங்க கலைஞர்கள் இதை நம்பி வராங்க, ஒரு 30-40 குடும்பம் வராங்க அப்படின்ட்டு அது சிம்பத்தியில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுல இதுக்கு முன்னாடி 1.5 years பேக் ஜமுனா சர்க்கஸ் ஐயர் பங்களா போடுது சார். ஆமாங்க சார். 15 வருஷத்துக்கு முன்னால இந்த சர்க்கஸ்க்கு இப்போ வரவேற்பு எப்படி? 15 வருஷம் முன்னால ரொம்ப கிராண்டா இருந்துச்சு சார். அப்போ அனிமல்ஸ் இருந்தது சார், வைல்டு டொமஸ்டிக் எல்லாமே இருந்தது. அப்போ ரொம்ப கிராண்டா இருந்துச்சு சார். அப்புறம் இடையில ஒரு பிரேக் அந்த அனிமல்ஸ்ல சீஸ் பண்ணி அப்புறம் இப்போ மறுபடியும் பரவாயில்லைங்க, எல்லாம் பக்கம் நல்லா போகுது சார். நிறைய குழந்தைங்க எல்லாம் மொபைல்ல அடிக்ட் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு வர்றாங்க. அது இருக்கு சார். அது ஒரு சின்ன ஒரு ரீசன் தான் சார். மற்றபடி அது பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு அனிமல்ஸ் இல்லை அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரினர்ஸ் கொண்டு வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் சார். மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம் தான். அந்த இந்தியன் ஆளுங்களோட இது கம்மியாக தான் இருக்கும். ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம் தான் மேக்ஸிமம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். டெஃபினெட்லி பப்ளிக் வில் பி சாட்டிஸ்ஃபைட். சரிங்க சார். அதான் சார், அதை நாங்கள் ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க. ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து அது காட்டுறோம். அதை அவங்க பார்த்துட்டு இது பண்ணாங்க சார். டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியில் வருவாங்க. ஓகே. என் பேர் நாசர் அலி.